Hi friends, welcome to my channel. இன்னைக்கு இந்த வீடியோவில் ரிவர்ஸ் செயின் ஸ்டிச் வந்து எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறதுன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். இந்த ஸ்டிச் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து பேசிக்காக செயின் ஸ்டிச் எப்படி போடுறதுன்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதாவது ஓரளவுக்கு வந்து பேசிக்காக செயின் ஸ்டிச் எப்படி போடுறதுன்னு சொல்லி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அது தெரியாமல் நீங்கள் இந்த ஸ்டிச் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ப்ராப்பராக வந்து லேர்ன் பண்ண முடியாது. நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து பேசிக்காக செயின் ஸ்டிச் எப்படி போடுறதுன்னு சொல்லி கம்ப்ளீட் டீட்டெயில்டான வீடியோ வந்து போட்டிருக்கோம். பார்க்காதவங்க ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது, கண்டிப்பாக போய் பாருங்கள். இப்போது இந்த ரிவர்ஸ் செயின் ஸ்டிச் வந்து 2 மெத்தடில் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஃபஸ்ட்டு மெத்தட் என்னன்னு பார்த்தீங்கன்னா டபுள் ஸ்ட்ராங்கில் நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். இது வந்து சிம்பிளாக இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா 2வது மெத்தடு ட்ரிபிள் ஸ்ட்ராங்கில் வந்து நான் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிக் கொடுக்க போகிறேன். இது வந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் திக்காக இருக்கும். இன்னொரு விஷயம் வந்து நீங்கள் நல்லா மைண்டில் வச்சுக்கணும். இந்த ஸ்டிச் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் புது நீடில் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. புதுசாக வாங்கி ஒரு 1 மந்த் வந்து யூஸ் ஆகிருக்கணும். அந்த மாதிரி நீடில் தான் வந்து இதுக்கு யூஸ் பண்ணணும். அப்போ தான் வந்து ஸ்டிச்சஸ் வந்து மிஸ் ஆகாமல் வரும். இல்லைனா ஸ்டிச்சஸ் வந்து மிஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். ப்ராப்பராக வந்து லேர்ன் பண்ண முடியாது. சரி வாங்க, இப்போது இந்த ஸ்டிச் வந்து எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். கீழே த்ரெட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிடிச்சிக்கணும். ஃபஸ்ட்டு வந்து நான் உங்களுக்கு டபுள் ஸ்ட்ராங்கில் வந்து எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க. ஃபஸ்ட்டு லாக் ஸ்டிச் போட்டுக்கலாம். கீழே வந்து த்ரெட்டு பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரீயாக விட்டு பிடிக்கணும், இறுக்கி பிடிக்கக்கூடாது. அப்படி இறுக்கி பிடிச்சிங்கன்னா இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் வந்து பேக்கில் எடுத்து போட முடியாது. ஸோ இந்த மாதிரி நாங்கள் 2வது ஸ்டிச் எடுக்கும்போது அதுக்கு பக்கத்துலேயே ஒரு ஸ்டிச் போட்டு அந்த ஸ்டிச் எடுத்து பேக்கில் போட்டு ஃப்ரண்ட்டில் இழுக்கணும். அதுக்கு தான் வந்து பேக் ஸ்டிச்சுன்னு சொல்கிறது. இந்த மாதிரி பேக் ஸ்டிச்சஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து த்ரெட் ஒர்க் பண்ணுற பார்டர்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம், நெக்லைன்ஸில் யூஸ் பண்ணலாம். பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா ட்ரிபிள் ஸ்ட்ராங்கில் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒன்றா சேர்த்து த்ரெட்டை ஒன்றா சேர்த்து இந்த மாதிரி வந்து நாட் போட்டுக்குங்க. ஃபஸ்ட்டு வந்து லாக் ஸ்டிச் போட்டுக்கலாம்.
இந்த மாதிரி ட்ரிபிள் ஸ்ட்ராங் வந்து ப்ராக்டிஸ் பண்ணும்போது கீழே த்ரெட்டை பார்த்தீங்கன்னா ஒன்றா பிடிக்கணும். த்ரெட் வந்து பிரியக்கூடாது கீழே. அந்த மாதிரி ஒன்றா சேர்த்து பிடிச்சா தான் வந்து ஸ்டிச்சஸ் வந்து மிஸ் ஆகாமல் வரும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் ரிவர்ஸ் செயின் ஸ்டிச் வந்து எப்படி போடுறதுன்னு சொல்லி கம்ப்ளீட்டாக டீட்டெயில்டாக பார்த்தோம். இந்த வீடியோவை பற்றி ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வேறு ஆரி ஒர்க் சம்மந்தமாக உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள், நான் ஆன்சர் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.